ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ட்ரேசிங் ஒர்க் தான். ஸோ நான் வந்து இதில் ஒரு 3 டிசைன்ஸ் வந்து எனக்கு ட்ரேசிங் ஆர்டர் வந்திருந்தது. ஸோ அதுதான் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் பொசிஷனில் வந்து ஒரு ட்ராயிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் பேப்பரில் எப்பவுமே ட்ராயிங் பண்ணிவிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பரில் வந்து அவங்களுக்கு வரைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் பட்டர் பேப்பரில் வந்து ட்ராயிங் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களுக்கு ட்ரா பண்ணி, அதாவது கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, 3 டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ 3 டிசைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து ஹேண்டு வந்து 11 இன்ச்சஸ் ஹேண்டு. ஃபுல் கிராண்ட் ஒர்க்குன்றதுனால ஒரு பேப்பர் வந்து 250 ருபீஸ் வரும். அதாவது பேக் நெக்கு, ஃபுல் ஹேண்டு அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்கும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 7 இன்ச்சஸ் அண்டு 9 இன்ச்சஸ் உள்ள நெக் வச்சு தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி வந்து அப்படியே நெக்கு வச்சு போடாமல் நீங்கள் வந்து இன்னொரு பேப்பரில் ட்ராப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ட்ரேசிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே வந்து போட்டு இந்த பேப்பரையும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ட்ரேஸ் அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பேக் நெக் வந்து இப்படி தான் கேட்டிருந்தாங்க. அண்டு நான் அதையே வந்து பாதியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப லாங்காக ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே வந்து அந்த பாதி ஒரு 3 லீஃபை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். கீழே இருக்கிற பொசிஷன் மட்டும் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும், அந்த கர்வ். சரிங்களா? ஸோ இப்போ இதுவே வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லீஃபை மட்டும் கூட நீங்கள் வந்து தனியாக வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த நெக் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, இந்த வி நெக் மாதிரி. ஸோ ஒரு சில பேர் ரவுண்ட் நெக் போடுவாங்க, ஒரு சில பேர் பாட் நெக் போடுவாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து இப்போ நம்ம இந்த நெக்குன்னும் போது நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கலாம். இதே பாட் நெக்கு அப்படின்னும் போது நமக்கு மேலே தனியாக பாதி வரும், அதுக்கப்புறம் கீழே அந்த பாட்டுக்கு சுற்றி தனியாக வரும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தனியாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்ட்டாக போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பக்காவாக ஃபினிஷிங் வரும். ஸோ ஒரு நெக்குக்குமே ஒரு டிசைன் வந்து பிஃபோர் ஆகும். ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம எடுத்த டிசைன் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்ட்டாக போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அது வரும். இது அப்படியே நீங்கள் இல்லாமல் ஒரு 5 லீவ்ஸ் கணக்கு வச்சுட்டு அந்த 5 லீஃபை ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு தனியாக நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து கார்பன் வச்சுட்டு பேக் சைடு வச்சுட்டு உங்கள் நெக்குக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸி. நான் நிறையா ஆல்ரெடி என்னோட ட்ரேசிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ஒரு A3 பேப்பர் எடுத்து நம்ம எப்படி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ நிறைய வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேணால் இந்த வீடியோ கூடவே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதையும் வந்து போய் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ட்ராயிங் வரைகிறதும் அண்டு பிரிண்ட் போடுறது நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி வரைகிறதுன்னு தெரில, என்ன சைஸில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ அதுக்காகவே தனியாக கிளாஸ் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டிசைனுக்கு ஒரு இது வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் கடைக்கு போயிட்டேன்னா எனக்கு வேணுன்ற சைஸ் வரைக்கும் ஜெராக்ஸோ இல்லை பிரிண்ட் அவுட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். நமக்கு எல்லா சைஸுமே தேவைப்படும். சின்ன சைஸ்லேருந்து ஒரு பெரிய சைஸ் கூட நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த டிசைன் வந்து கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டிசைன் அனுப்புகிறாங்கன்னா நம்ம இந்த இமேஜ் இவ்வளோ சைஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் டேரக்டர் இன்னும் பார்த்து நீங்கள் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு குட்டி ஒரு பூ கூட வந்து ஒரு நைட்டிலேயோ இல்லை ஒரு ட்ரெஸ்லையோ எதுலேயோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சாரீலையோ. இப்போ சாரியோட டிசைனே நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஒரு பட்டர் பேப்பரில் அந்த சாரியை டிசைனை வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்னதாக வரும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட கேளுங்க. 250, 260, 140 இந்த மாதிரி சைஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சைஸ் கிடச்சிரும். ஸோ அந்த சைஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த சைஸ் வச்சுக்கலாம்னா அதுவும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு சிலதுக்கெல்லாம் வைக்கலாம், ஒரு சிலதுக்கெல்லாம் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் அது நின்று நீங்கள் பார்த்து தான் வந்து ஒரு டிசைனுமே பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரிங்களா? இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா, நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட ஆரி ட்ரேசிங்லேயே வந்து அடியில் இருக்கிற பேப்பர் வந்து மேலே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன்.
தேங்காய் எண்ணெயை மேலே பட்டர் பேப்பர் மேலே ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஊறாது சரிங்களா. அது வாட்டர் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ஆயில் அது மேலே போட்டு கிளாத் போட்டு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நான் இந்த வீடியோ கூட அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு சரி உங்களுக்கு திருப்பியும் காட்டலாம் அப்படின்றதுக்காக. இவங்க வந்து டோட்டலாக 3 டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து லீஃப் மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது. அடுத்த டிசைன் வந்து அதுவும் ஒரு லீஃப் டைப் தான், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பாட் நெக். அந்த பாட் நெக் வந்து நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். நான் அப்படியே நெக் எடுத்து அப்படியே போடவே மாட்டேன், தனித்தனியாக தான் வரைவேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ட்ரேசிங் வீடியோ ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். எதுனாலும் நீங்கள் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லீஃப் வந்து ஆப்போசிட் இந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து நான் போடுறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து இப்படி தான் இந்த டிசைன் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த பொசிஷனில் பாதி, இந்த பொசிஷன் பாதி, அந்த மாதிரி ஒர்க் தான் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து ஃபுல்லு ஹேண்டு, 11 இன்ச்சஸ் ஹேண்டு, கீழே பார்டர் வரும். ஸோ அதுக்கு 2 லைன் மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஒரு அடி ஸ்கேலில் வந்து நான் ஒரு ஃபுல் லைன் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இல்லை நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் வேணும்னா, நான் ஷார்ட் ஹேண்ட் இப்போ இந்த டிசைன் ஒன்று போட போகிறேன். ஸோ போட்டேன்னா அதுவும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அந்த வீடியோவும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வரைஞ்சி முடிக்க போகிறேன். ஸோ அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக் பண்ணுவேன். அதே மாதிரி ஹேண்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஹேண்டோட ஹைட் வந்து இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து 11 இன்ச்சஸ்லாம் பத்தாது, 12 கூட வரும். ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருக்கவங்களுக்கு 10-10:30 முடிஞ்சிடும். ஸோ அந்தவும் இருக்குது. ஸோ நீங்கள் அது ஹேண்டு வந்து ஒரே தான், சேம் தான். நெக்கு தான் நமக்கு வெரைட்டி ஆஃப் மாறும்போது நம்ம வந்து பிரிண்ட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சென்டராக வரும்போது டிசைன் மாறும். அதேமாதிரி போட் நெக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு மேலே அந்த கர்வ் கிட்ட டிசைன் மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். வரைய தெரியாதவங்க கூட நீங்கள் வந்து நான் சொல்கிற டெக்னிக் பண்ணுங்கள். பட்டர் பேப்பரில் வந்து ஆயில் தடவிட்டு ஒரு சாரீ மேலே, சாரியில் டிசைன் இருக்கா, அந்த சாரியை வந்து மார்க்கரால் இல்லை ஸ்கெட்சிலேயோ வரைஞ்சிக்கோங்க. ரீஃபில் பென் எடுக்காதீங்க, கிழிஞ்சிரும் பேப்பரு. ஸோ நீங்கள் அந்த சாரீ மேலே இருக்கிற டிசைனை வந்து பட்டர் பேப்பரில் வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் வந்து நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே நின்று பார்த்து பொறுமையாக நின்று, நிறைய டைம் ஆகும், நமக்கு நிறைய பேப்பர் சேரும். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு அந்த சைஸ் வேணும் இல்லையா, நம்ம கேட்குற சைஸ் நமக்கு வேணும் சரிங்களா. ஸோ அதான். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ஒரு லீஃப் மாதிரி தான், ஆனால் இது ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸில் வந்து ஒர்க் வரும், கொடி மாதிரி அப்படியே லீஃப் பொசிஷன்லேயே அந்த மாதிரி டைப்ஸு. ஸோ இதுவும் வந்து அதே கஸ்டமர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதே கஸ்டமர் இன்னொரு 2 பேப்பரும் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய வீடியோ லென்த்தியாக போகுன்றதுனால இதில் வந்து ஒரு 3 வீடியோவும், நெக்ஸ்ட் பேப்பரில் 3 டிசைனும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 டிசைனுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் எனக்கு கட்டாயமாக யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த கொடி மாதிரியும், அண்ட் அதுக்கப்புறம் அந்த சுகர் பீட்ஸில் நம்ம நீட்டாக வச்சுட்டு ஒரு 4 நம்பர் வீடு வைக்கும் போது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீட் லுக்காக இருக்கும் இந்த டிசைனு. சிம்பிளாக ஒர்க் கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணித்தரலாம். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ 150 ருபீஸ் தான் இதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணியிருந்தேன் 1 பேப்பருக்கு. பேக் நெக்கு அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு, ஹேண்ட் வந்து ஃபுல் ஹேண்டு தான், ஆனால் பார்டர் மட்டும் போட்டுட்டு அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி தருவோம். அதே மாதிரி வெளியூருங்களுக்கும் வந்து நான் கொரியர் பண்ணி விடுறேன். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வெளியூரில் இருந்து தான் எனக்கு வந்து ஆர்டர் வருது. ஸோ இந்த டிசைன் ஷீட்ஸ் எல்லாமே வந்து நானே ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி அவங்க டிசைன் அனுப்பிடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேப்பரில் வரைஞ்சிடுவேன். நெக்கு வந்து சொல்லிவிடுவாங்க சைஸு, இந்த சைஸில் எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு ட்ரா பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்வாங்க. ஸோ அந்த சைஸ் அவங்க கேட்டவுடனே நான் வந்து ட்ரா பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். மேக்ஸிமம் ஒரு 3 டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் எடுத்துப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 3 நாள் வரையணும். ஏன்னா மற்ற வேலைகளும் இருக்குது, கிளாஸ் எடுக்கிறேன், ஸோ இதெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அப்படி நைட்டில் உட்காந்து வரைஞ்சிருவேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில்க் த்ரெட் ஜுவல்லரியும் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க ஆன்லைன் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஷன் ஜுவல்லரி அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பேசிக்லேருந்து சொல்லித்தரேன். வீல் கலர்ஸ்லேருந்து நியூட்ரல் கலர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அதை பண்ணி முடித்தோடனே ப்ராஜெக்ட் மாதிரி தாஞ்சூ ஸ்டைலில் ஒரு பெயிண்டிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ திருப்பி எல்லாமே போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறேன். எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். நான் ஒரு 250 விதமான கைத்தொழில் வந்து வீட்டிலேயே எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது. தாஞ்சூர் பெயிண்டிங் இருக்குது, மியூரல் ஆர்ட் இருக்குது, அண்ட் கேரளா மியூரல், மதுபானி, வார்லி, பட்டச்சித்ரா. ஸோ நெக்ஸ்ட் டெரகோட்டா ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி, பேப்பர் ஜுவல்லரி, ஜூட் ஜுவல்லரி, சில்க் த்ரெட் ஜுவல்லரி, சோப் மேக்கிங் கிளாஸ். ஸோ குங்குமஞ்சள் செய்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்குது. ஆரிகிராமி அண்டு கேரளா மியூரலே கேன்வாஸ் போர்டு அண்ட் கிளாத் பெயிண்டிங். நான் ஆல்ரெடி நிறைய என்னோடய வீடியோ வந்து கேரளா மியூரல் பெயிண்டிங்ஸில் நான் போட்டிருப்பேன். அப்புறம் கிளாஸ் பெயிண்டிங்கில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. 16 வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆன்லைன்லேயும் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்டு தான். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் எப்படி போட்டிருந்தனோ அதே தான், சேம் தான் ஃப்ரண்ட் நெக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாட் நெக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு வந்து அது புரியும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்பயுமே வந்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸ்க்கு போங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே ப்ளவுஸ்க்கு போகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பும் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒர்க்கு வந்து ஃபினிஷிங்காக வராது. ஏன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் பட்டு ப்ளவுஸாக இருந்தால் நம்மளால் அழைக்க கூட முடியாது. இதே சில்க் காட்டனாவது துவைச்சி எடுத்துடலாம். பட்டு ப்ளவுஸாக இருந்தால் நம்மளால் அழைக்க கூட முடியாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போது நம்ம ஹேண்ட் பண்ணுவோம். ஹேண்டு வந்து நான் நெக்கில் இருந்தே கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் கரெக்டாக நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்த்து பண்ணிப்பேன். ஸோ ஹேண்டு வந்து நான் போட்டுட்டு அடுத்து அந்த பாட் நெக் ப்ளவுஸ் தான். கீழே வந்து அதேமாதிரி பார்டருக்கு 1 இன்ச்சு விட்டுட்டேன். 1 அடி ஸ்கேலில் வந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்படியே நீங்கள் ஸ்கேலில் ட்ரா பண்ணும் போதே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஒரே காற்றுல பறக்குதா? அதான் இன்னொரு ஃபோன் எடுத்து சென்டராக வச்சுட்டேன். ஸோ நிறைய கிளாஸஸ், அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங், பேசிக், அட்வான்ஸ், 3rd லெவல் அண்ட் 1 ஸ்ட்ரோக் பெயிண்டிங் எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஆமாம், இப்போ சில்க் த்ரெட் ஜுவல்லரி அண்ட் ஃபேஷன் ஜுவல்லரி போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மதுபானி, வார்லி, பட்டச்சித்ரா இதெல்லாம் கிளாத்து அண்ட் கேன்வாஸ் போர்டு 2த்துலையுமே சொல்லித்தரேன். ஸோ மியூரல் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்மையாக இருக்கும். அது ஒரு வீடியோ நான் வந்து ஃபுல் வீடியோ இன்ஸ்டாவில் போடலான்னு இருக்கேன். என்னோடய மியூரல்ஸ் எல்லாமே எடுத்து நான் இன்ஸ்டாவில் போடுறேன். என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். லைவாகவே போடலான்னு இருக்கேன். ஸோ லைவாக ஒரு நாள் ஃப்ரீ ஆகிட்டு எல்லாமே எடுத்து ஃப்ரீ பண்ணிட்டு தான் போகணும். கொஞ்சம் இப்போதைக்கு ஆர்டர் இருக்குது. ஸோ எல்லாமே முடிக்கணும். ஸோ நிறைய வீடியோஸ் வேறு இருக்குது, எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வீடியோவாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பாட் நெக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த டிசைனு. நான் தனியாக வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு தனித்தனியாக அட்டாச் பண்ணி ஆல்ரெடி வந்து நான் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அவங்க சொன்ன நெக்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 9 இன்ச்சஸ்க்கு நான் வந்து நெக்கு ட்ரா பண்ணிவிட்டு ஸ்கேலப் டைப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கேலப் டைப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஒன்று பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன். இந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இந்த டிசைனில். ஆனால் ஹேண்ட் வந்து அவங்க பார்டர் வச்சு தைச்சிக்கிட்டாங்க என்னோட கஸ்டமர், வெறும் பட்டு சாரி பார்டர் வச்சு. ஏன்னா ஹேண்ட் வந்து வேண்டாம், அது வந்து பெரிய பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன். ஜர்தோசி ஒர்க்கு அழகாக இருந்ததுன்னாங்க. உள்ளே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் பண்ணி இந்த டிசைன் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அந்த டிசைன் பார்க்கும்போது நீங்களும் வந்து இது போடணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது, அழகாக நீட் லுக்காக. ஆனால் இது வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறதுனால ஹேண்ட் வந்து ஹெவி ஒர்க்காக பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து லீஃப் எல்லாமே வரைஞ்சி முடித்த பிறகு நம்ம ஹேண்ட் வந்து எப்படி போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆயில் போட்டு நீங்கள் பேக் சைடை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் திருப்பி நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆயில் போட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கரோ இல்லை ஸ்கெட்சிலையோ எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த பேக்கில் இருக்கிற பேப்பர் வந்து மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராயிங் பண்ண. ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியல மேலே வச்சு போடுறது அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம ஹேண்டு வரைஞ்சி முடிச்சதும் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேண்டு வரைஞ்சி முடிச்சதும் ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த பாட் நெக் டிசைன் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் எடிட் பண்ணி போடுறேன். நிறைய கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறது இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித் சர்டிஃபிகேட்டோடவே இருக்குது. பை பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.